ஏசப்பா சோதரம் 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 சோதரம். தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்க. சத்திய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு, அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது. ஸோ இந்த மன்னிப்பு விலையேற பெற்றது. நிறைய பேரால செய்ய முடியாது, சிலரால மன்னிக்கவே முடியாது. நீ சாகுறவரை உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படி சொல்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஆனா நம்ம மன்னிக்க பழகிட்டோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். மன்னிப்பு விலையேற பெற்றதா இருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்காக ஒருவர் மன்னியுங்க. ஸோ கிறிஸ்து நமக்கு மன்னித்தது பெரிய மன்னிப்பு இல்லையா? நம்முடைய பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்கணும்னா கன்ஃபார்மா நரகம்தான். ஆனா அப்படி இல்லாம அவர் நம்மை மன்னிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு அண்ணன் தம்பியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 அண்ணன் தம்பியும் பிறக்கும் போதே வில்லன் தான். ஆமா, பிறக்கும் போதே தாயின் கருவுல இருந்து வெளியே வராங்க பாருங்க, அப்பமே சண்டை போட்டுக்கிட்டு தான் வெளியே வருவாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் இளைச்சவன் இல்லை, நான் முன்னால பிறக்கட்டா நீ முன்னால பிறக்கட்டா அப்படின்னு பிறக்கும் போதே சண்டை. யாரு அவங்க 2 பேரு? ஏசாவும் யாக்கோபு. பிறக்கும் போதே சண்டை இல்லையா? ஆனா ஒருவரை ஒருவர் மன்னித்தார்கள். ஆமா, சண்டைன்னா வளர வளர பெரிய பெரிய சண்டையா போச்சு. ஏன்னா யாக்கோபு பண்ணதெல்லாம் எத்துவாளித்தனம், ஃப்ராடு. அவர் பேரே யாக்கோபு. யாக்கோபுனா எத்தன் அப்படின்னு பேர், ஃப்ராடு. யாக்கோபு அப்படின்னாலே எத்தன், ஃப்ராடுன்னு அர்த்தம், ஏமாத்துக்காரன். அவன் ஏசாவை ஏமாத்திக்கிட்டே இருப்பான். ஏசா ஒரு வெகுளி மாதிரி, ஒரு அப்பாவி, நல்ல வீரன். ஆனா இந்த கண்ணிங்கா இருக்க தெரியாது ஏசாவுக்கு. ஆமா, அவர் வெகுளியா இருப்பார். ஆனா இந்த யாக்கோபு பாருங்க, ரொம்ப கண்ணிங்கா, காரியத்துல ரொம்ப கரெக்டா இருப்பார். ஆமா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. பாருங்க, ஏசா வேட்டைக்கு போயிட்டு வரார், சம்பாதிச்சுட்டு வரார். இவர் வீட்டுல உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காரு யாக்கோபு. இங்க ஏசா வயிறு பசியோட வந்து, தம்பி நான் வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பாடு தாடா அப்படின்னு கேட்டா, ஏசா யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? அண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு, நம்ம வீட்டுல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம், அண்ணனுக்கு சமையல் கொடுப்போம், சமைச்சதை கொடுப்போம் அப்படின்னு தான் சமைத்த சமையலை அண்ணனுக்கு கொடுத்துருக்கணும். இதுதான் நியாயம். ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு? 31, 32 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். எங்க புள்ளி வைக்காரு பாருங்க யாக்கோபு. அவர் வயிறு பசியோட இருக்காரு, பசி கிறக்கம். அந்த அண்ணனுக்கு இவர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கேட்கிறாரு? முக்கியமானதை கேட்காரு. என்னது? சேஷ்ட புத்திர பாகம். அப்படின்னா என்ன தெரியுமா? எங்க அப்பாவுக்கு அப்புறம் உள்ள சொத்து பத்து ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு தான். மூத்த பிள்ளைக்குள்ள உரிமை. அந்த காலத்துல மூத்த பிள்ளைக்கு தான் உரிமை. இப்ப எல்லா பிள்ளைக்கும் சம உரிமை. இப்போ அந்த காலத்துல மூத்த பிள்ளைக்கு தான் உரிமை. மூத்த பிள்ளை தான் ராஜாவா ஆவார். ராஜாவுடைய பிள்ளை அப்படின்னா மூத்த பிள்ளை தான் ராஜா. மூத்த பிள்ளைக்கு தான் உரிமை. ஸோ அந்த மூத்த பிள்ளைக்குள்ள சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. ஏசா என்ன பண்றாரு? எடா வயிறு பசியில நான் சாவ போறேன், இது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, புத்திர சுகாரத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையில்லை, இதை நீ வச்சுக்கோ, எனக்கு சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சாப்பாடை வாங்கிட்டு
அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுவான். ஒரு நேரம் பசியில எல்லாரும் செத்து போயிடுவாங்களா? சாவ மாட்டாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் பசியில சாவ போறேன், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், இந்த புத்திர பாகம்லாம் தேவையில்லை, நீ வச்சுக்கோ. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மகிமை ஏசாவுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். இங்க ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். யாக்கோபுட்டே வித்துட்டான். எவன் சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ அவன்கிட்டே வித்துட்டான். இப்ப யாக்கோபுக்கு உறுதிப்படுத்தணும். நீ வாய்னால சொல்லாத, எழுதி கொடு, எழுதி கொடு, எனக்கு வேண்டான்னு எழுதி கொடு. ஆதியாகமம் 25 33 34 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஒருவேளை சோத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா விற்று போட்டான். தந்திரமாக யாக்கோபு என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். யாக்கோபு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். இதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இப்போ அண்ணன் தம்பி சண்டை, அண்ணன் தம்பி சண்டையில எல்லா சொத்தையும் ஒரு தம்பிக்காரன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அண்ணன்மாருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. என்ன கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உயிரோடு விடுவானுங்க இந்த காலத்துல, வெட்டி விடுவானுங்க இல்லையா? அந்த காலத்துலயும் அப்படித்தான், அந்த காலத்துலயும் அப்படித்தான். ஆனா ஏசா விட்டுட்டு போயிட்டான். வளரும் போது பார்த்துக்கலாம். இப்ப சின்ன பசங்களா இருக்கும், பின்னாடி பார்த்துக்கிட்டோம். திருப்பி வளர்ந்தாச்சு, இப்ப பெரிய பிள்ளைலாம் ஆயிட்டாங்க. இப்ப ஏசாவும் யாக்கோவும். ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். யார? அப்பாட்ட இருந்து உரிமையை வாங்க. இது அண்ணன் இருந்து வாங்கியாச்சு. இப்போ அண்ணன் வாயினால வித்தாச்சு. இப்ப அப்பாட்ட இருந்து சொல்லணும், எனக்கு அப்புறம் சொத்து எல்லாம் உனக்கு தான், என்னோட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தானே அப்பா சொல்லணும். இப்போ அப்பா சொன்னாதான் உறுதியாகும் இல்லையா? உடனே அப்பாவையே யாக்கோபு என்ன செய்வாரு? ஏமாத்துவார். வாசிங்க 27ஆம் அதிகாரத்துல 19, 20. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது யாக்கோபு எவ்வளவு பெரிய எத்துவாளி பய அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? யாக்கோபு பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கானே இல்லையா? யாக்கோபு மிகப்பெரிய ஏமாத்துக்காரன், ஃப்ராடு இல்லையா? அவன் பேரே எத்தேன். இங்க பொய் சொல்றான் பாருங்க. அப்பாட்ட வந்து அண்ணன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஆட்டு தோலை கையில போதுன்னா, அண்ணனுக்கு முடி நம்ப இருக்கும், உடம்பு முழுக்க முடி. இவனுக்கு மழுமழுன்னு இருக்கும், முடியே இருக்காது. யாக்கோபுக்கு கை கால் நெஞ்சி எல்லாம் முடியே இருக்காது. ஆனா ஏசாவுக்கு கை கால் நெஞ்சி எல்லாம் முடியா இருக்கும். ஈசாக்கு டவுட் வந்துச்சு, குரல் யாக்கோபு மாதிரி இருக்கு, ஆனா உடம்பு ஏசா மாதிரி இருக்கு. என்னடா வித்தியாசம்? அந்த 22, 28, 29 வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையிலே கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஈசாவின் கைகள் என்று சொல்லி, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அண்ணனையும் ஏமாத்தி வாங்கிட்டு அப்பாவையும் ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிடுவான். இப்போ எல்லா ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு வந்தாச்சு. அவ்வளவு ஆசீர்வாதம் வந்துட்டு யாக்கோபுக்கு. இப்ப ஏசாவுக்கு இது தெரிய வருகிறது. ஏண்டா வெறும் கூளை கொடுத்து ஃபர்ஸ்ட் புத்திர சுவீகாரத்தை எடுத்துட்டேன். இப்ப என்னடான்னா என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டு போய், நான் தான் ஏசா, என்னையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்க அப்பன் குருடன், உனக்கு கண்ணு தெரியாது. ஈசாக்கு கண்ணு ரெண்டும் போயிடும். ஈசாக்கு கண்ணு தெரியாம இருக்காரு. எங்க அப்பா குருடனை ஏமாத்திட்டிய நீ அப்படின்னு கோபம்
எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்? அந்த 41வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததன் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். பாருங்க, ஏண்டா யாக்கோபு, செய்யறதெல்லாம் நீ செய்யி, கிழவன் சீக்கிரம் செத்துருவான். கிழவனுக்காக துக்கம் கொண்டாடுற நாள் பக்கத்துல தான் இருக்கு. அவன் செத்துருவான் சீக்கிரம். அவன் செத்த பிறகு உன்னை நான் கொன்று போடுவேன். எப்படி சேஷ்ட புத்திரபாகம் உனக்கு பலிக்குதுன்னு பார்ப்போம். எங்க அப்பா எழுதி கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி பலிக்குன்னு பார்ப்போம். நீ உயிரோடே இருக்க மாட்டடா, ஒன்னா கொன்றுவேன். கொலை பாதகத்துக்கு ஏசா ரெடி ஆயிட்டான். நீங்க இப்போ இந்த காலத்தோட இதை ஒப்பிட்டு பாருங்க. இந்த காலத்திலையும் இதான நடக்கு. அண்ணன் தம்பியை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்கன்னா அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க? அருவாளத்துக்கிட்டு வெட்ட வந்துருவாங்க. ஆமா, பயங்கரமா சண்டை போடுவாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க சொத்தை. ஒரு இடத்த விட்டு, ஒரு இம்மி நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்றைய செய்தி என்னது? மன்னிப்பு. இதான தலைப்பு. இங்க யாக்கோபை விட ஏசா சற்று உயர்ந்து நிப்பாரு பாருங்க. ஆமா, எப்படிலாம்னா யாக்கோபு சொல்லக்கூடாத பொய்யெல்லாம் கர்த்தரையும் உள்ள இழுத்துருவார். கர்த்தர் தான் இதை செய்ய சொன்னார். இங்க பாருங்க, இந்த 20வது வார்த்தையில 20வது வசனம், ஆதியாகமம் 27:20, அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றார். ஏடா இப்பதான் போனேன், உடனே பிடிச்சிட்டு வந்துட்ட. எப்படி நீ ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் எடுப்பிய பிடிச்சிட்டு வர்றதுக்கு? உடனே கொண்டு வந்துட்டு 1/2 hourல வந்துட்டு சாப்பாடு எப்படிரா அப்படின்னு கேட்டா யாக்கோபு என்ன சொல்றாரு? அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். பொய்யில இப்ப கர்த்தரை உள்ள இழுக்காரு. பொய் சொல்றதுக்கு கர்த்தரை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறாரு. அது ஒண்ணு இல்லப்பா, நான் போனேன், ரெடியா இருந்துச்சு, ஒரு மான் அடிச்சுட்டு வந்துட்டேன்பா. கர்த்தர் வாக்கி செய்தாருப்பா. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க, கடனுக்கு லோன்னு அலைவோம், பேங்கா எங்கேயாவது ஒரு பேங்க்ல எப்படியோ தலையெழுத்தேன்னு கொடுத்துருவான். உடனே சார்ஜ் சொல்லுவான், கர்த்தர் வாய்க்க செய்தார். கடனுக்கெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார். சரியா? ஆமா, வேண்டாத காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார். இங்க யாக்கோபு சொல்றான், கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். எவ்வளவு தப்பு, எவ்வளவு பொய், பொய்க்கு மேல பொய். இங்க ஏசா எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படிங்கறது கொஞ்சம் பாருங்களேன். ஏசா எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். ஏன்னா லாஸ்ட்ல ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நமக்கு எல்லாத்துலயும். ஆமா, இவ்வளவு எல்லாம் ஸ்கிரிப்டடு, கர்த்தர் எழுதி கொடுத்தது, நடந்த சம்பவம் உண்மை. ஒரு தம்பி ஒரு அண்ணனை ஏமாற்றிய கதை. அண்ணனை ஏமாத்துறான், இதான் கதை, அந்த ஸ்டோரி அதுதான். ஆனா முடிவுல என்ன நடக்கும்? யாக்கோப கொலை செய்வேன், அவனை உயிரோட விடமாட்டேன், அவனை கொன்று போடுவேன் அப்படின்னு சபதம் எடுத்த ஏசா என்ன செஞ்சான்? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4 வசனங்களை வாசி. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ எசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராக்கேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரர் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஏசா கடைசியா சொன்ன டயலாக் என்ன? யாக்கோபு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்ட, நீ ஏமாத்திட்ட, புத்திர ஸ்வீகாரத்தை வாங்கிட்டு போயிட்ட, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்ட, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெருல விட்டுட்ட. யாக்கோபு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இதான் கடைசி டயலாக் ஏசா சொன்னது. ஆனா இப்போ ஏசாவும் யாக்கோபும் நேருக்கு நேரம் சந்திக்காங்க பல வருடங்களுக்கு பிறகு. இப்ப யாக்கோபுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா, ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க, ஏகப்பட்ட ஆடு மாடு கோழி ஒட்டகம் கழுத மாடு எல்லாம் இருக்கு. செல்வ செழிப்பு, ரெட்டத்திலேயே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. 2 பரிவாரங்களோடு வருகிறான் யாக்கோபு. வழியில இப்ப ஏசா சந்திக்கிறார். கொல்லாம விட மாட்டேன் 400 கேள்விப்படுறார். இப்படி ஒரு படையோட யாக்கோபு வாரான், ஜனத்திரளாக, மக்களோடு, வேலைக்காரர்களோடு, செல்வந்தனாக யாக்கோபு வருகிறான் என்பதை ஏசா கேள்விப்பட்டு
400 பேரை கூட்டு வரான் அடிக்கிறது. இல்லை வாங்கல போய் அவனை அடி வெளுத்துருவான். 400 பேர் பட்டயத்தை எடுத்துட்டு வரானுங்க வெட்டுறதுக்கு யாக்கோபை. ஆனா வழியிலேயே அவனுடைய மனசு மாறுது. என்ன மனசு? எங்க அம்மா வயிற்றுல ஒன்னாவே பிறந்தோமே, ஒருத்தங்கால ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டுல பிறந்தோம், ஒன்னா பிறந்தோம். என்னதான் இருந்தாலும் கடைசி கடைக்குட்டி பையன் இல்லையா அவன் செல்ல பிள்ளை இல்லையா அப்பா அம்மாக்கு அவன் செல்ல பிள்ளை இல்லையா அப்படின்னு ஏசா மனம் இறங்கி கையில அருவாளோட வந்த ஏசா யாக்கோபை மன்னித்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து ஆற தழுவி ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறான். எவ்வளவு மன்னிக்கிற தன்மை ஏசாக்கு அங்க இருக்கு பாருங்க. யோசித்து பாருங்க. யாக்கோபு கர்த்தருடைய பிள்ளை, ஏசா கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. ஏசா கம்ப்ளீட்டா புறஜாதியா போயிடுவான், கர்த்தரை விட்டே வெளியே போயிடுவான். ஈசாக்குக்கா இவன் பிறந்தான் அப்படின்னு கேட்குற மாதிரி கம்ப்ளீட்டா வெளியே போயிடுவான். ஏசாவுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏசா கம்ப்ளீட்டா புறஜாதியா மாறிடுவான், கம்ப்ளீட்டா பின்மாற்றமா போய் அவன் புறஜாதி. ஏசாவுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா யாக்கோபு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோடு உறவாடுகிறவன். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லையா, கர்த்தர் அவனை சந்தித்து உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, இனி இஸ்ரவேல் என்று பேரெல்லாம் மாத்திட்டார். பேரெல்லாம் மாத்தியாச்சு, யாக்கோபுங்கிற பேரை மாத்தியாச்சு. இந்த 33ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்துக்கோங்க நீங்க. அந்த 33க்கு முன்னால 32ஆம் அதிகாரம்லாம் வீட்டில் வாசிங்க. பேரெல்லாம் மாத்தியாச்சு. மாத்துன பிறகு மிகப்பெரிய பொய்ய திரும்பவும் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? இப்ப அண்ணங்காரன் கெட்டி பிடிச்சிட்டான், மன்னிச்சுட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அவன் புறஜாதியான், அவன் இயேசுவை அறியாதவன், அவன் கர்த்தரை அறியாதவன், அவன் புறஜாதி. ஏசா கூட பிறந்தவன் தான், நான் ரட்சிக்கப்படல, அவன் வேற ஒருத்தன். ஆனா இங்க யாக்கோபு ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் பேரையும் மாத்திட்டார், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பேர் மாத்தியாச்சு. என்ன பேரு? இஸ்ரேல். யாக்கோபு கிடையாது, இனி நீ எத்தன் கிடையாது, நீ ஏமாற்றுக்காரன் கிடையாது, இனி இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஆனா அந்த இஸ்ரவேல் செஞ்ச தப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். திரும்ப அண்ணனுக்கு தான் தப்பு பண்ணுவான். என்ன தப்பு தெரியுமா? தெரியாதா? சரி, அண்ணன் தம்பி வாடா, நாம எல்லாம் சேர்ந்து ஒருமித்து வாழலாம், வா, இடம் பெருசா தான் இருக்கு, வா போவோம் நம்ம. அப்படியாண்ணே, நீ முன்னால போனேன், நான் பின்னால வரேன். அப்படியாடா, நீ பொட்ட பிள்ளைங்களை வச்சிருக்க, ஆம்பளை பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கு, பாடி காட்டுக்குன்னு ஒரு 10 பேரை விட்டுட்டு போட்டா. இதெல்லாம் நீங்க வீட்டுல வாசித்துக்கோங்க, சரியா? வேண்டாண்ணே, எதுக்கு நான் போட்டுக்கிட்டு பாடி கார்டு? கர்த்தர் இருக்காருண்ணே, நான் வருவேனே, நீ போனேன், முன்னால போனேன், நான் பின்னாலேயே வாரேன் அப்படின்னு ஏசா வலது பக்கம் போனா யாக்கோபு இடது பக்கம் போயிடுவான். வசத்து பாருங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்காங்க. புறஜாதியார் உண்மையா இருப்பான் சில வேலைகள்ல, ஆனா கர்த்தருடைய பிள்ளை. நான் அடிக்கடி இந்த கடைகளுக்கு ஜாமான் வாங்க போனா, எப்போ இவரு ரசிக்கப்பட்டவரா, பெந்தகோஸ்தக்காரரா, முதல்ல இந்த கடைக்கு தாட்ட போகக்கூடாது அப்படின்பேன். சில எல்லாரையும் சொல்லலை, நான் இதை காமெடியா சொல்றேன், இது சீரியஸ் இல்லை, காமெடி. ஆனால் காமெடிக்குள் சீரியஸ். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நீ உண்மை இல்லாம இருந்தா, நீ மன்னிக்கிற சுபாவம் இல்லாம இருந்தா, நீ என்ன கர்த்தருடைய பிள்ளை? மண்ணாங்கட்டி, நீ என்ன கர்த்தருடைய பிள்ளை? அவன் புறஜாதி, அவன் மன்னிக்க பழகி இருக்கிறான். ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருந்தா, நீ என்ன கர்த்தருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய நாமத்தை நீ தூஷிக்கிறாய். நீ ரட்சிக்கப்பட்டும் உண்மையான ரட்சிப்புக்குள் இல்லாமல் இருக்கிறாய். உன் பொண்டாட்டியை உன்னால மன்னிக்க முடியல, உன் புருஷனை உன்னால மன்னிக்க முடியல, உன் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, உன் பெற்றோரை மன்னிக்க முடியல, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை மன்னிக்க முடியல. நீ என்ன கிறிஸ்தவன்? இங்க ஏசா ஆண்டவரே விட்டு வெளியே போயிட்டான். ஆனா யாக்கோபு ஆண்டவர் கூடயே இருக்கான். தேவ ஜனமே, இது இந்த பிரசங்கத்துக்கு ஒத்து வரும். ஆனா உண்மையான பிரசங்கம் வேற. இது இப்படித்தான் நடக்கும் என்று கர்த்தர் தீர்மானித்தது. உண்மையான பிரசங்கம் என்ன அப்படின்னா, இது கர்த்தர் தீர்மானித்தது. யாக்கோபுக்கு அவனைத்தான் ஆளுகை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அவன் புத்திர சுவீகாரத்தை சோத்துக்கு வித்துட்டான். புத்திர சுவீகாரத்துக்கு மேல அதிகாரம் என்னன்னு அவனுக்கு புரியல. அப்ப அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு அப்படின்னு புடுங்கி கர்த்தரே இந்த ஸ்கிரிப்டை எழுதி
கர்த்தரே இந்த ஆக்டிவிட்டிஸை பண்ண வச்சு கர்த்தரே யாக்கோபை உயர்த்திடுவார். யாக்கோபு அண்ணனுக்கு தான் தீங்கு செய்தான ஒழிய மற்ற யாருக்கும் தீங்கு செய்யலை. மற்றவர்களுக்கும் உண்மையா இருந்தான், தன் பிள்ளைகளுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்தான், உண்மையா வாழ்வதை கற்றுக் கொடுத்தான், கர்த்தரோடு இணைந்து இருப்பதை கற்றுக் கொடுத்தான். தேவ ஜனமே, நீங்க கர்த்தரோடு இருந்தா உண்மையா இருங்க, மன்னிக்க பழகுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும், 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7 முறை இல்லப்பா, 70 என்றால் 7 என்றால் நாட்களை குறிக்கும். 7 நாள், வாரத்துக்கு 7 நாள். 70 என்றால் ஆயுசு நாட்கள். அப்போ ஆயுசு நாள் முழுக்க தினசரி மன்னி. தினசரி அவன் தப்பு பண்றான், தினசரி உனக்கு விரோதமா இருக்கான், பரவாயில்ல, நீ மன்னி. நீ இயேசுவின் பிள்ளை, அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் அப்படித்தான் இருப்பான். நீ அவனை மன்னிச்சுக்கிட்டே இரு, நீ அவனை மன்னிச்சுக்கிட்டே இரு. அந்த மன்னிப்பை தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12, 14, 15 வசனங்களை வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிக்க பழகுங்க. மன்னிப்பு விலையேற பெற்றது, அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது. நீங்க மன்னிக்க பழகுங்க. ஆமா, ஜெயந்தி எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட உடனே போய் தப்புன்னா, தன்னிடத்தில் தப்பு இருக்கு இல்லை அதை பத்திலாம் கவலையப்பட மாட்டான். தன்னிடத்துல தப்பே இல்லாட்டா கூட நான் சொன்னேன்னா, ஏன் நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னா போய் மன்னிப்பு கேட்டுருவான். ஆமா, யோசிக்கலாம் மாட்டான். ஆமா, எவ்வளோ சின்ன பிள்ளைங்கள்ட்ட காலில் விழட்டுமா அப்படின்லாம் கேட்பான். இனி மன்னிச்சுக்கோங்க, என் பேச்சில் ஏதாவது தப்பு, நான் பேச தெரியாது, நான் நல்லது தான் பேசணும்னு நினைப்பேன், என் வாயிலிருந்து தப்பு தப்பாக வந்துடும் சில நேரத்தில். ஆமாம், நான் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது என் வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மன்னிச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. உடனே உடனே ஒப்பு கொடுத்தல், இது கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம உடனே ஒப்பு கொடுத்து, ஆமா அவன் என்ன அநியாயத்தையும் செஞ்சுட்டு போறான் போ, என் தேவன் என்னை மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், நான் மன்னிப்பேன். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க ரொம்ப நல்லவங்க, கர்த்தருக்கு நல்ல ஊழியம் பண்றீங்க, கர்த்தரோடு இருக்கிறீங்க, நிச்சயமா அவர் உங்களை மறக்க மாட்டார். ஆனா என் பிள்ளையே, நீ இன்னும் சிலரை மன்னிக்காமல் இருக்கிறாயே என்கிற ஒரு சிறு குறை கர்த்தருக்கு உண்டு. ஸோ இன்னைக்கு யோசிங்க, நம்ம யாரை மன்னிக்காம இருக்கோம்? நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல, என்ன ட்விஸ்ட் அது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45, 48. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். வசனத்தை கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டேன். இதுக்கு முந்தின வசனத்தை சொல்லாம 2வது வசனத்துக்கு வந்துட்டேன். முந்தின வசனம் என்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க அவர்களை மன்னிக்கிறதுனால அவர்கள் தலையிலே எரிகிற அக்கினி தழலை கொட்டுகிறீர்கள். இது ஒரு ட்விஸ்ட். 2வது, நீங்கள் பரலோகத்தின் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீர்கள். இந்த மன்னிக்கிற அனுபவம் இப்படி செய்வதனால், நீங்க பிறரை மன்னிப்பதனால், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி
நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்றார். நல்லவனுக்கு மேலதான் சூரியன் உதிக்கும், கெட்டவனுக்கு மேல சூரியன் வராதுன்னு சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் சூரியன் ஒளிக்கும், மழை எல்லாருக்கும் பெய்யும். நல்லவன் வீட்டு வாசல்ல தான் பெய்யும், கெட்டவன் வீட்டு வாசல்ல மழை அப்படிலாம் வைக்க மாட்டார். எல்லாருக்கும் மழை பெய்யும். அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். ஸோ அதைத்தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற அனுபவம், அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிறிஸ்தவம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லுவது முக்கியம். அதை விட முக்கியம், நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருந்து நான் மன்னிக்கிறவனாக மன்னிக்கிறவளாக இருக்கிறேன். ஸோ அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டு, உங்க சொத்தையே பிடிக்கிட்டு போட்டு, ரட்சிக்கப்படாத ஒரு ஏசா எல்லாத்தையும் பறித்து கொண்டு போன தன் தம்பி யாக்கோபை மன்னிக்காம பாருங்க. அப்படி மன்னிச்சுட்டு போறான், அசால்ட்டா மன்னிச்சிடுறான். அநேக புறஜாதிகளுக்குள்ள இந்த அனுபவம் இருக்கிறது நான் பார்க்கிறேங்க. ஆமா, நான் பார்க்கிறேன். புறஜாதி மக்கள் நிறைய பேர் அன்பா இருப்பாங்க பாருங்க. அவங்கள மாதிரிலாம் நம்மளால அன்பு செலுத்தவும் கஷ்டமா இருக்கு. உதவி செய்வது, புறஜாதி மக்கள் எவ்வளவு உதவி செய்யறாங்க தெரியுமா? அவ்வளவு உதவி செய்வாங்க. ஆமா, இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் அங்க உள்ள ஃபாதர்ஸ் பண்ற உதவியை பாஸ்டர்ஸால பண்ண முடியாது. ஆமா, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பண்ற உதவிகளை எந்த திருச்சபையும் பண்ண முடியாது. அவ்வளவு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம குஷ்டரோகிகளுக்கு போய் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அவ்வளவு அன்பு. அவங்கள்ட்ட ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. என்ன? விக்கிரகத்தை வழிபடுறாங்க. அந்த விக்கிரக வழிபாடு மட்டும் அவங்கள்ட்ட இல்லைன்னா அவங்க ரொம்ப மேன்மையான மக்கள் நான் சொல்லுவேன். ஆமா, அவ்வளவு அன்பானவர்கள் அவர்கள். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா என்ன? ஒரு விக்கிரக ஆராதனை உள்ள இருக்கு. தேவ ஜனமே, நம்மள்ட்ட விக்கிரக ஆராதனை இல்லை, அன்பும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நான் எல்லாரையும் சொல்லல, அன்பா இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க, அன்பா இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. தனக்கே இல்லாட்டாலும் பிறருக்கு கொடுத்து உதவுற விசுவாச பிள்ளைங்க ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க. நான் அவங்கள சொல்லல. இது வெறுமனே ஆண்டவர்கிட்ட கையேந்தி நிக்கிற ஒரு கூட்டம். ஏசப்பா எனக்கு தாங்க 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 தாங்கன்னு தனக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு கூட்டம். ஆனா ஏசப்பாரும் வணங்கும், இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லும். அவர்களுக்கான எச்சரிக்கை, உனக்காக மட்டுமே நீ ஜெபிக்காத, பிறருக்காகவும் ஜெபம் பண்ணு. உனக்காக மட்டுமே வாழாத, பிறருக்கு உதவி செய். அன்பை வெளிப்படுத்து. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த பரலோகத்தில் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர் சந்தோஷப்பட்டு எக்ஸ்ட்ராவா 2 வைரத்தை வைப்பார், எக்ஸ்ட்ராவா 2 மாணிக்கத்தை வைப்பார். நீ இந்த பூமியில செய்கிற கிரியை எல்லாம் பரலோகத்துல உனக்கு வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, பிறரை மன்னிப்போம், அன்பு செலுத்துவோம். இதுதான் கிறிஸ்தவத்தின் மொத்த உருவம். இந்த பிரசங்கம் ஒன் சைடு, அதாவது மன்னிப்புக்காக அன்புக்காக எடுக்கப்பட்ட வசனம். இதே வசனத்தை தேவன் இன்னொரு காரியத்துக்கு பயன்படுத்துவார். முடிந்தால் உங்களுக்கு இதே சப்ஜெக்ட் தான், இதே யாக்கோபு, இதே ஏசா. இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது பூமிக்குரிய அர்த்தம், எழுத்தின்படியான அர்த்தத்தை பார்த்துட்டீங்க. எழுதியிருக்கு, அது நடக்குது, அதை பார்த்துட்டீங்க. வரும் நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் ஏன் நாளைக்கே கூட ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆவிக்குரிய அர்த்தம் வேற, அதை நாளையோ நாளை திங்கக்கிழமையோ நம்ம பார்ப்போம். God bless you, God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரம பிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினந்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகாலை ஜெபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நிறைவாய் கிடைப்பதாக. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த சத்திய வார்த்தைகளின்படி ஒருவரை ஒருவர் மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, நேசிக்க கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே
வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சோதரம் சொல்லிக்கோங்க. சோத்ரம், பிரைஸ் லார்ட், சோத்ரம். எல்லாரும் திரும்ப ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் bless you, God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சோத்திரம் சொல்லிக்கோங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.